உங்களுக்கான நம்பிக்கை என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பைபிள் நமக்கு நிறைய நன்மைகளை போதிக்கிறது. அதனுடைய வரலாறு உண்மையும் சத்தியமாக இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த உண்மை நமக்குள்ளாக கிரியை செய்கிறது. அது மாத்திரமல்ல, நாமும் சத்தியத்திலே நடக்கும்படியாக தேவனுடைய நடத்துதலை நாம் பெற்றுக்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்கிறது. இந்த நாளிலும் எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நேராக திருப்பும் பொழுது இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இந்த சம்பவம் சூசான் அரண்மனையிலே நடக்கிறது. இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு அந்த ராத்திரியிலே நித்திரை வரவில்லையாம். ஆகையினாலே இந்த அகஸ்வேரு ராஜா என்ன சொல்லுகிறார்? தனது பிரதானிகளை அழைத்து, மந்திரியை அழைத்து, கால நடவடிக்கைகள் புத்தகம் என்பது புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ராஜாவின் காலங்களிலே அது எழுதப்படுமாம். முக்கிய சம்பவங்கள், முக்கிய தருணங்கள், முக்கிய காரியங்கள் எல்லாம் அதிலே ஞாபக குறிப்பாக எழுதப்படுமாம். இப்பொழுது ராஜா அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வர சொல்லி அதை வாசிக்க சொல்லுகிறார். அதிலே பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கும். முக்கிய சம்பவங்கள், நான் சொன்னபடி முக்கியமான சம்பவங்கள் அது எழுதப்பட்டிருக்கும். ராஜாவின் நாட்களிலே நடந்தது. இப்பொழுது அவர்கள் புஸ்தகத்தை இப்படி விரிக்கிறது போல அவர்கள் விரிக்கிறார்கள். அதிலே விரிக்கும் பொழுது ஒரு முக்கிய சம்பவத்தை வாசிக்கிறார்கள். என்ன வாசிக்கிறார்கள்? அகஸ்வேரு ராஜாவை கொலை செய்யும்படியாக 2 பிரதான காவலாளிகள் அரண்மனைக்கு வெளியிலே அவர்கள் ஆலோசனை செய்ததை மொர்தெகாய் என்கிற நபர் ராஜாவின் சமூகத்துக்கு சொல்லி அனுப்பினாராம். அதன் மூலமாக ராஜா அந்த சதியிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அதன் மூலமாக ராஜாவுடைய உயிரை அந்த மொர்தெகாய் காப்பாற்றி இருந்தார். அந்த சம்பவத்தை அவர்கள் வாசித்தார்கள். யார் இந்த மொர்தெகாய்? மொர்தெகாய் அரண்மனை வாசலிலே இந்த காவலாளிகளைப் போல ஒருவனாக அமர்ந்து கொண்டிருந்தவர் தான் இந்த மொர்தெகாய். யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த சம்பவத்தை ராஜா கேள்விப்படுகிறார். வாசிக்கும் பொழுது இதை கேட்கிறார். அந்த மொர்தெகாய்க்கு, என் உயிரை காப்பாற்றின அந்த மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா, மரியாதை செய்யப்பட்டதா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, அந்த சம்பவத்தை அறிவித்தார், உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டது, உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த மனுஷன் மொர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனம், மரியாதை செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். உடனே ராஜா, அகஸ்வேரு ராஜா கமாண்டை சொல்லுகிறார். என்ன கமாண்ட் என்றால், உத்தரவு என்ன என்றால், ராஜாவுக்கு என்ன மரியாதை செலுத்தணுமோ, ராஜாவை எப்படி கனம் பண்ணுவீங்க, அது போல அந்த மொர்தெகாயை நீங்க என்ன செய்யுங்க, போய் கனம் பண்ணுங்கள் சொல்றார், மரியாதை செய்யுங்கள் சொல்கிறார். இதை எதை காண்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில இன்று உண்மையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பணியை உண்மையாய் செய்கிறார்கள். தங்கள் பணியிலே நன்மையானவைகளை செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தங்கள் கம்பெனிக்கு, தங்களுடைய நிறுவனத்துக்கு எல்லாவற்றிலும் உண்மையாய் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பணியை செவ்வனே செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தங்களுடைய பாஸுக்கு உண்மையாக இருக்கிறார்கள். தங்களுடைய அதிகாரிகளுக்கு நன்மை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வர வேண்டிய கணம் அந்த அதிகாரிகள் மூலமாக யாருக்கு நன்மை செய்தார்களோ, யாருக்கு உண்மையாக இருந்தார்களோ அவர்களிடத்திலிருந்து ஒரு பிரதிபலனும் வரவில்லை. ஒரு நன்மையும் வராத சூழ்நிலை இருக்கலாம். அவர்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். அதிகாரிகளோ, பாஸோ, எம்டியோ, உங்களுக்கு மேலே இருக்கிறவர்களோ நீங்கள் செய்த நன்மையை மறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அகஸ்வேரு ராஜாவுடைய நித்திரையை குலைத்து அவருக்கு செய்யப்பட்ட நன்மை என்ன செய்தார்? தேவன் உணரச் செய்தார். தேவனே அதை உணரச் செய்தார். தேவனே அதை நினைத்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை, ராஜாவின் நித்திரையை குலைத்து அவருக்கு செய்த நன்மையை அவர் நினைவு கூற செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த மொர்தெகாய் என்கிற மனுஷனுக்கு கனத்தை தேவனே இந்த ராஜாவின் மூலமாய் செய்தார். ஆகையினால நீங்க கவலைப்படாமல் உங்கள் வேலையை, நீங்கள் செய்கிற நன்மைகளை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் வேலை பார்க்க ஸ்தலத்தில் நீங்கள் தொடர்ந்து நன்மை செய்யுங்க. தொடர்ந்து உண்மையாக இருங்க. உங்கள் பாஸுக்கு, உங்கள் எம்டிக்கு, உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் தொடர்ந்து உண்மையாய் செய்து கொண்டிருங்கள். உண்மையாய் காரியங்களை செய்யுங்க. இந்த மொர்தெகாய்க்கு வந்த கனத்தை போல உங்களுக்கும் தேவன் கனத்தை கொண்டு வருவார். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார்.
மனுஷன் மறந்திருக்கலாம், உங்களுடைய மேல் அதிகாரி ஒருவேளை நீங்கள் செய்த நன்மையை மறந்திருக்கலாம், நீங்கள் உண்மையாக இருந்தது மறந்திருக்கலாம், நீங்கள் கம்பெனிக்காக உயிரை கொடுத்து காரியங்களை செய்ததை ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு நித்திரையை குலைத்து அதை நினைவுபடுத்தினது போல உங்கள் நன்மைகளை தேவன் நினைப்பூட்டுவார். தேவன் உங்கள் அதிகாரிக்கு நினைப்பூட்டுவார். உங்களுக்கு வர வேண்டிய கனம் கர்த்தரால் வரும். ஆகையினால் தொடர்ந்து நீங்கள் நன்மை செய்யுங்கள், உற்சாகத்தோடு உங்கள் வேலையை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பின் நாட்களிலே மொர்தெகாய்க்கு என்ன கனம் கிடைத்தது? ராஜாவுக்கு அருகாமையில் உட்காரக்கூடிய அந்த மந்திரி பதவி கிடைத்தது. யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ப்ரொமோஷன் அந்த மொர்தெகாய்க்கு அந்த அகஸ்வேரு ராஜா மூலமாகவே கொடுக்கப்பட்டது. தேவன் உங்களை நினைத்தருள்வார். தேவன் உங்களை கனம் பண்ணுவார். தேவன் உங்களை உயர்த்துவார். ஆகையினாலே தொடர்ந்து உற்சாகமாக ஓடுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன்.